பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய இரவு நேரத்திலே நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நிம்மதியை தேடி என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக சில முக்கியமான தகவல்களை நாம் பார்த்து பகிர்ந்து வருகிறோம். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் தொடர்பாக நேற்றைய தினம் முதலாவது உரையிலே நாம் தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற போது நிம்மதியற்றவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக, கொஞ்ச நேரம் கூட ஒரு நகைச்சுவை உணர்வு கூட இல்லாதவர்களாக வாழக்கூடிய பல பேரை நமக்கு மத்தியிலே நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் எதையோ இழந்து விட்டதாகவோ அல்லது தங்களுக்கு எதுவும் கிடைக்காதது போலாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தி உணர்வுக்கு சென்றிருப்பதை நாம் தினம்தோறும் காண முடியும். அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடி பலரும் அலையக்கூடிய காட்சியை தொடர்ச்சியாக காண முடிகிறது. இப்படி நிம்மதியை தேடி அலைபவர்களுடைய கடைசி கட்டம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மரணத்தை நோக்கியதாக இருக்கும், தற்கொலையை நோக்கியதாக இருக்கும். நமக்கு நிம்மதி இல்லை, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, எந்த காரியமும் கைகூடல, எல்லாத்திலையுமே நம்ம தோத்து போயிட்டோம், நம்மளை யாருமே மதிக்கல என்று யாராவது தொடர்ச்சியாக நினைச்சாங்கன்னா பெரும்பாலும் கடைசியாக என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா நம்ம தற்கொலை பண்ணி செத்துருவோம், நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இது தீர்வாண்டு கேட்டா இது தீர்வு இல்லை. தீர்வு என்னங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா இது போன்ற நிலைகளுக்கு செல்லுவார்கள். அதே மாதிரி சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிம்மதியை தேடுகிறோம், எங்களுக்கு நிம்மதிகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சில முடிவுகளை எடுக்கிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா காட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. நிம்மதி வேணும்னு சொல்லி நிம்மதியை தேடிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா காட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. உலகமும் வேணாம், நீங்களும் வேணாம், உங்கள் சொத்து சுகமும் வேணாம், நீங்கள் யாருமே வேணாம்ப்பா, நான் அங்கே இருந்துடுறேன் சொல்லி கடையாக கடந்துருவாங்க. சில பேரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் துறவியாக மாறிவிடுவார்கள். நான் எனக்கு மனைவியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், குட்டியும் வேணாம், யாரும் வேணாம், நான் முற்றும் துறந்து விட்டேன், நான் ஒரு துறவி என்று சொல்லி ஏதாவது ஒரு பன்சலையில் இல்லாட்டி ஒரு கோவிலில் ஏதாவது ஒரு மடத்தில் போய் உட்கார்ந்துடுற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இது துறவிகளா? என்ன காரணம்னா விரக்தியின் உச்சம், இந்த இப்படி தான் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமியார்களை தேடி அலையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதனால தான் உலகத்தில் சாமியார்கள், குறிப்பாக இந்த போலி சாமியார்கள் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆட்களுக்கு பின்னுக்கு, நித்யானந்தாக்கு பின்னுக்கே இன்றைக்கு எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இது ஒரு முக்கியமான காரணம். நமக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எடுத்த காரியமெல்லாம் கைகூடலை, அந்த சாமியார்ட்ட போனால் ஏதாவது நமக்கு நடந்துடும் போல, அந்த சாமியார்ட்ட நமக்கு நிம்மதி கிடைச்சிரும் போல என்று நினைத்து கொண்டு சாமியார்களிடத்தில் செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில பேர் மருத்துவ நிபுணர்களை தேடி போவார்கள், மனோதத்துவ நிபுணர்களை தேடி போய் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, எனக்கு சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில், ஏதாவது சொல்லுங்க, இன்றைக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமான்னு அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் சில செய்திகளை சொல்லி தருவார். அப்படி சொல்லி அதை சொல்லி தந்துட்டு அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சந்தோஷம் வந்துடும் போல என்று நினைத்து கொண்டு மருத்துவர்களிடத்தில் போகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட போவாங்க, மருத்துவர்கள்ட்ட போவாங்க, இதுவெல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஆழமாக போய் நாங்கள் ஆள் மனதை பற்றி அறிகிறவர்கள் இருக்கிறார்கள், அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாகிரும் என்று அவங்கள்ட்ட போகிற காட்சியை பார்க்க முடியும். அதை தாண்டி மந்திரிக்கிறவன், பேய் ஓட்டுறவன், இந்த சமூகத்தை மூட நம்பிக்கையின் பேரால் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவோம், எங்களுக்கு அது தெரியும், இது தெரியும், ஜின்னு வச்சிருக்கிறேன், அந்த பேய் எங்கிட்ட இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஏமாத்திக்கிட்டு இருப்பான்ல, இந்த ஏமாற்று பேர் வழிகள்கிட்ட போய் லட்ச லட்சமாக கொட்டி எனக்கு நிம்மதி இல்லை சாமியாரே, எனக்கு நிம்மதி இல்லை ஆலிம்சா, எனக்கு நிம்மதி இல்லை மௌலவி, நீங்கள் தான் எனக்கு இதை சொல்லணும்னு சொல்லி இது மாதிரி ஏமாற்று பேர் வழிகள்கிட்ட போய் ஏமாறக்கூடிய பல மக்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் இது போன்று நடக்கும். சில பேர் தனிமையாக நான் இருந்துடுறேன், எனக்கு ஒத்தரமே வேணாம்னு தனிமையை நாடக்கூடியவங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெறுப்புகள் ஏற்படுகிறது.
சில பேருக்கு கல்வியில் வெறுப்பு, வியாபாரத்தில் வெறுப்பு, ஒரு அசமந்த போக்கு, இதெல்லாம் வரும்போது மொத்தமாக இது போன்ற நிலைகள் உண்டாகிவிடும். அதனால என்ன விளைவு வரும் தெரியுமா? பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே சில பேரை கண்டுபிடிச்சிடலாம். அவன் பிறந்ததுக்கே சிரிக்காத மாதிரி இருப்பான். சில பேரை முகத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அப்படி அட்டிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க. என்னன்னா சிரிச்சு என்ன செய்ய அப்படிம்பாங்க. சிரிக்காம இருந்துதான் என்ன செய்ய? அப்ப என்னன்னா சிரிச்சு என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியும். நீங்க வாழ்க்கைக்கு மருந்துக்கும் சிரிக்க மாட்டாங்க, ஒரு புன்னகை கூட வரமாட்டாது, அப்படி ஆட்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் வெறுப்பு தட்டிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி எல்லாம் காரணம் என்னன்னா நிம்மதி இல்லை, நான் இப்படித்தான், எனக்கு எதுலையுமே நிம்மதி கிடைக்கதில்லை என்கிற இந்த ஏற்பாடு, இது போன்ற தன்மைகள் பல பேரை வெறுப்பின் உச்சத்திற்கு, அவர்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு தள்ளுகிறது. இதுக்கு எல்லாமே இஸ்லாம் தீர்வு வைத்திருக்கிறது. யார்ட்டையும் தீர்வு இல்லாட்டியே எங்க தீர்வு இருக்குது? இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது, மார்க்கத்தில் தீர்வு இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தீர்வு இருக்குது, படைத்த ரப்புல் ஆலமீன்ட்ட தீர்வு இருக்கிறது. யார் நமக்கு தீர்வு தரணும்? மருத்துவ நிபுணர் தர முடியுமா? தர முடியாது. இந்த நோய்க்கு, அதாவது நிம்மதி இல்லை என்கிற இந்த பிரச்சனைக்கு மருத்துவர்களால் தீர்வு தர முடியாது. நிம்மதி இல்லை என்கிற இந்த பிரச்சனைக்கு சாமியார்களால் தீர்வு தர முடியாது. நிம்மதி இல்லை என்கிற இந்த பிரச்சனைக்கு போலி நிபுணர்களால் தீர்வு தர முடியாது. இது எனக்கு நிம்மதியே இல்லை, வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு இருக்கிற ஒருத்தனுக்கு யாருமே போலி தெய்வங்களை நம்பிக்கொண்டு கூட எந்த விதமான தீர்வுகளையும் தர முடியாது. அப்ப யாரு தர முடியும் என்று கேட்டா ரப்பு மட்டும். யாரு தர முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். எப்படி எல்லாம் தர்றான்னு கேட்டா அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல இதுக்கு நமக்கு என்ன வழி காட்டுறான்டா, முதலாவது வழி என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சரணடைவது. நிம்மதியை தேடி அலைகிறமே, நிம்மதி இல்லை என்று யாரு நினைத்தாலும், நீங்கள் கடன் தொல்லையில் இருக்கலாம், மரண பயத்தில் இருக்கலாம், உயிர் பயத்தில் இருக்கலாம், வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப சங்கடங்கள் இருக்கலாம், மனைவியோடு பிரச்சனையாக இருக்கலாம், மகளோடு பிரச்சனையாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரரோடு சர்ச்சையாக இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கலாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் எது தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சரணடைவது மட்டும்தான், ரப்புல் ஆலமீனிடத்தில் உங்களை ஒப்படைப்பது மட்டும்தான். அல்லாஹ்ட்ட கொண்டு போய் யா அல்லாஹ் நீ தான் எனக்கு தீர்வு தரணும் என்று கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே எட்ட முடியாது. அல்லாஹு தஆலா மிக அழகாக ஒரு செய்தி, அல்லாஹ்விடத்தில் சரணடைவதுதான் நமக்கு தீர்வு, நிம்மதியை தரும் என்பதற்கு திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஷைத்தானுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டால், ஏதாவது ஷைத்தானுடைய தாக்கம் உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்படி மனதெல்லாம் வெறுத்து போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது என்ன செய்யுங்க என்று சொன்னா, நீங்கள் அதற்கு வழியாக அல்லாஹு தஆலா எதை கட்டுத்தர்றான்டா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஏன் பாதுகாப்பு தேடணும்? இன்னஹு சமீஉன் அலீம். ஏன் என்று சொன்னால் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் அறிந்தவன். நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம யார்கிட்ட போய் புலம்புறது? அல்லாஹ்ட்ட போய் புலம்பு. உனக்கு ஒரு சிக்கல், யார்கிட்ட போய் கதறணும்? அல்லாஹ்ட்ட போய் கதறு. ஏன் தெரியுமா? அவன் தான் சமீ, அவனுக்கு தான் கேட்கிற சக்தி இருக்கிறது. நமக்கும் கேட்கிற சக்தி இருக்குதான், மனிதர்களுக்கும் கேட்கும். ஆனால் நமக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு வரைமுறை இருக்குதா? இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த மைக் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது வீடியோவில் பார்க்குறவங்க உங்கள் ஃபோனில் இருக்கிற மைக்கால் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் நான் இங்கே இருந்து பேசினா அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு கேட்குமா? கேட்க முடியாது. அல்லது அமெரிக்காவில் இருக்கிறவர் பேசினா நமக்கு இங்கே கேட்குமா? கேட்க முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு கேட்குமா இல்லையா? படைச்ச ரப்புக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அண்டார்டிகா கண்டத்தினுடைய பனிமலைகளுக்கு கீழால இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவுக்கு கேட்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சமீஉன் அலீம். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, கேட்கக்கூடியவன், நம்மை விட தரமாக, முழுமையாக, மிகச்சரியாக கேட்பவன். அலீம், அறியக்கூடியவன், அவனுக்கு தான் விவரம் தெரியும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இது மாதிரி ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், தாக்கங்கள் ஏற்படுகிறதா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க. அதே மாதிரி அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டால் உடனே சுதாகரித்துக் கொள்வார்கள். என்ன செஞ்சிருவாங்களாம்? இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க, ஏன் விழுந்து போயிரன்னு ஒரு சிக்கல் வந்துருச்சு, திடீர்னு உமா மௌத்தா போயிட்டாங்களே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனால அது சரிப்பட்டு வந்துருமா? உடனே சுதாகரிச்சுக்கிறேன்னு, உமா மௌத்தா போயிட்டாங்க தான்,
அடக்கிட்டோம், அவங்க போயிட்டாங்க, அடுத்து நம்ம இன்னாலில்லாஹி ராஜிஊன், அடுத்து நம்மளும் போக இருக்கிறோம், சுதாகரிச்சிடணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை நம்பக்கூடிய இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் உடனே சுதாகரித்துக் கொள்வார்கள். அப்ப சரணடைதல் என்பது ரப்புல் ஆலமீனிடத்தில் மட்டும்தான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியில் சொல்லும்போது, அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒரு முக்கியமான செய்தியாக்கும் இது. அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். யாருக்கு கவலை, யாருக்கு பயம்? அது நடந்துருமோ இது நடந்துருமோ பயந்து 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 இருக்கணும். யார் பயப்படாமல் இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய நேசர்கள் எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன், என்ன காரணம்னு சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள். அவங்க முதல்ல என்ன, அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் இறைவனை நம்புவார்கள், இதே நேரத்தில் அவனுக்கு மட்டும்தான் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம அல்லாஹ்க்கு பயப்படணும், அல்லாஹ்வை நம்பணும். எது நடந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கிறவான். அல்லாஹ் வச்சதான். அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம், மற்றவங்க மற்ற தெய்வங்களை நம்புகிறாங்க, அவங்களும் அவங்கள்ட்ட தானே போய் சரணடைகிறாங்க. இப்படி டவுட் வருமா இல்லையா? அவர்கள் அவர்களிடத்தில் தான் சரணடைகிறார்கள். ஆனால் யாரிடத்தில் சரணடைகிறார்களோ அவர்கள் உண்மையான கடவுளர்களா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. உண்மையான கடவுள் யார்? நம்ப வேண்டிய உண்மையான நித்திய ஜீவன் யாருன்னு கேட்டால் ரப்புல் ஆலமீன் தான், அல்லாஹ் தான். அப்போ அவன் மனித சக்தி, மனிதனுக்குரிய எந்த பண்புகளும் மற்ற இறைவனுக்கே உரிய முழுமையான ஆற்றலும் சக்தியும் பொருந்திய இறைவன் இருக்கிறானே, அவனை தான் நம்ம நம்பணும். அவன் அல்லாதவங்களை நம்புறதுனால, அவங்கள்ட்ட போய் நம்ம விழுவுறதுனால நமக்கு கிடைக்குமா, நம்ம எதிர்பார்த்த நிம்மதி வருமாண்டா? வராது. அப்ப சரணடைதல் என்பது அவர்களிடத்தில் இல்லை. யார்கிட்ட சரணடையணும்? அல்லாஹ்விடத்தில் சரணடையணும். எப்படி சரணடையணும் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான்னு கேட்டா, வமினன் நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன், அல்லாஹ் அல்லாத பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாஹ்வை விரும்புவது போல் அவர்களை விரும்புவோர் மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் அல்லாத கடவுளர்களை நம்புகிறார்கள். நம்பி எப்படி அவங்க விரும்புவாங்கன்னு கேட்டால், யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா, அல்லாஹ்வை எப்படி விரும்புவார்களோ, அல்லாஹ்வை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி அவர்களும் நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டால், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். நம்ம அல்லாஹ்வை நம்புற மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்களாம்னா அவங்களோட கடவுள்களை விரும்புகிறாங்களாம். ஆனால் அல்லாஹ்வை விரும்புகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்கள் கடுமையாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அப்போ ஏன் நம்ம கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கணும்? அல்லாஹ் தான் நமக்கு இதுக்கு தீர்வு தர முடியும், வேறு யாரும் தீர்வு தர முடியாது என்கிற காரணத்தினால தான் இந்த செய்தியை இஸ்லாம் நமக்கு ஆரம்பமாக கற்றுத்தருகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய ஒரு வழியூடாக பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜும்தான் என்கிற ஒரு மலைப்பகுதி, ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பேர் என்ன? ஜும்தான். அந்த ஜும்தானுங்கிற மலையை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரமாக போங்க என்று சொல்லி சஹாபாக்களுக்கு அவசரப்படுத்துகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யார் இதுதான் ஜும்தான் என்று சொல்லிட்டு, தனிச்சு விடப்படுகிறவர் யாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறாங்க. அவசரமாக போங்கன்னு சொல்லிட்டு தனித்து விடப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டாருங்கிறாங்க. இப்போ அவசரமாக போங்க, தனிச்சு விடப்பட்டவர் வெற்றி பெற்றுட்டார். தனிச்சு விடப்பட்டவர் எப்படி வெற்றி பெறுவார்? கூட்டமாக போகிறவங்க அவசரமாக போங்கன்னா கூட்டமாக போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிச்சு யாராவது விட்டால் அவர் வெற்றி பெற்றுட்டாரு. சரியா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? தனித்து விடப்பட்டவர் தோல்வி அடைந்து விட்டாருன்னு சொல்லியிருக்கணும். அது இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குதுன்னா, சீக்கிரமாக போங்கங்கிறது ஒரு செய்தி, ஆனால் தனித்து விடப்பட்டவர் என்பது கூட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தி வேறு. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, தனித்து விடப்பட்டவர்ண்டா யார் சொல்ல? முஃபர்ரிதூன்டா யார்? தனித்து விடப்பட்டவர் வெற்றி பெற்றுட்டாருங்கிறீங்க, தனித்து விடப்பட்டவர் என்றால் யார் என்று கேட்கும்போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யார் அல்லாஹ்வை அதிகமாக
நினைக்கிறார்களோ அந்த ஆண்களும் அந்த பெண்களும். யார் வெற்றி பெற்றவங்களா? தனிச்சு விடப்பட்ட நம்ம என்ன நினைப்போம்? தனிச்சு விடப்பட்ட தோத்துட்டோம்னு நினைப்போம். ஒண்ணுமே இல்லை, தலையில கையை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு தனியா உட்கார்ந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அப்படி கவலைப்படணுமா? அதுதான் தோல்வி. என்ன யோசிக்கணும்னு கேட்டா, அப்படி ஒரு நிலைமை வருதா? அல்லாஹ்ட்ட போய் சரணடை. தனித்த மாதிரி உணர்றமா? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிற, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கிற, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கோரிக்கை வைக்கிற, அல்லாஹ்விடத்தில் தான் அனைத்தையும் கேட்கிற அந்த தனித்து விடப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் வெற்றி பெற்று விட்டார். இரவு நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தஹஜ்ஜுடைய நேரம், எல்லோரும் தூங்குகிற நேரம், அத்தனை பேரும் மயான அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா அவனுடைய ஒரு விசேட கண்காணிப்பை இறக்குகிறான். இறக்கி என்ன கேட்கிறது, என்ன நடக்கிறது என்று சொன்னால், மை யதுஊனி, என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் கோரிக்கை முன்வைப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஒரு விசேட கண்காணிப்பு அந்த இடத்திலே இறக்கப்படுகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது. ஏன் எனக்கு நம்ம வளமல அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் ஏத்துக்கிறவான், ஏத்துக்காம போயிடுவான். தஹஜ்ஜுடைய நேரம் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டா, எங்கிட்ட கேளுங்கப்பா, நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்? முஃபரிதூன்கள் நிறைய அந்த நேரத்தில் தான் முஃபரிதூன்கள் இருக்கக்கூடிய நேரம். தனித்து விடப்பட்டவர்கள் இருக்கிற நேரம்னா என்ன? அத்தனை பேரும் தூங்குற நேரத்தில் வீட்டுக்குள்ள அப்பா தூங்குவாரு, அம்மா தூங்குவாங்க, பிள்ளைகள் எல்லாம் தூங்குவாங்க, மனைவி தூங்குவாங்க, அத்தனை பேரும் தூங்குறாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு நின்று அல்லாஹ்வை தொழுது, இறைவா மனதுக்கு நிம்மதியா இல்லாம இருக்குது, என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் மகனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்ப அல்லாஹ்வையே சார்ந்து அல்லாஹ்விடத்திலே சரணடைவது என்பது இதுதான். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றாங்க. முஃபர்ரிதூன்கள் தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் இதுதான் வெற்றி. அப்ப இதையெல்லாம் கண்டு துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5197வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு கேட்ட, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்கிறேன். அல்லாஹ் பத்தி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் அல்லாஹ் இருப்பானா? அல்லாஹ் பத்தி எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் இருப்பான்டா. என்ன? நம்ம அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, அவன் என்னை தொடர்ந்து நினைக்கும் போது, என்னிடத்தில் கேட்கும் போது நான் அவனோடையே இருப்பேன். என்ன தொடர்ந்து நினைக்கிறானா அவனுக்கு இருப்பேன், அவனுக்கு எல்லாம் கொடுப்பேன். என்ன நினைக்கலையா? நான் ஏன் அவனே என்ன நினைக்கல, நான் ஏன் அவனுக்கு அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குது? அதனால என்னை நினைத்தால் நான் அவனோடு இருப்பேன். அவன் தனக்குள் அவனுக்குள்ளேயே என்னை துதித்தான் என்று சொன்னால், என்னை போற்றி புகழ்ந்தான் என்று சொன்னால், என்னை நினைவு கூர்ந்தான் என்றால் நானும் எனக்குள் அவனை நினைவு கூறுகிறேன். ஒரு 4 பேர் இருக்கிற சபையில அவன் என்னை நினைவு கூர்ந்தான் என்றால் நான் அதைவிட ஒரு சிறந்த சபையில் அவனை நினைவு கூறுகிறேன். அவன் ஒரு ஜானளவுக்கு என்னை நோக்கி வந்தான் என்று சொன்னால் நான் ஒரு முழமளவுக்கு அவனை நோக்கி போகிறேன். எப்படி அல்லாஹ் நம்மளோட அல்லாட்ட நம்ம சரணடைஞ்சோம்னா அல்லாஹ் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்றான், நமக்கு எப்படி அல்லாஹ் திருப்பி தர்றானா? நம்ம ஒரு ஜாந்தாங்க போயிருப்பிய, அல்லாஹ் ஒரு ஜான் போனா ஒரு முழம் வருவானா நம்மளை நோக்கி? அல்லாஹ்விடத்தில் நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மனுஷன் மனதுக்குள்ள அல்லாஹ் நினைப்பானா? இதே நேரத்தில் 4 பேருக்கு மத்தியில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். அல்லாஹ் அதை விட ஒரு சிறந்த கூட்டத்தில் நம்மை பற்றி நினைவு கூறுவான். அப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நம்ம போய் ஒப்படைக்க வேண்டிய முதல் இடம் எது? ரப்புல் ஆலமீனுடைய அந்த இடம்தான். அவரிடத்தில் தான் சரணடைய வேண்டும். அதுதான் நமக்கு நிம்மதியை தருமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி வேறு காரியங்களை செஞ்சதுனால மனோ தத்துவ நிபுணர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ போனதுனால நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி நிம்மதி வராது. அப்போ நிம்மதி நமக்கு வரணும்னா எந்த விதத்தில் வருமோ அந்த விதத்தில் தான் நாம் வர வேண்டும், அந்த விதத்தில் தான் நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகும் போது கண்டிப்பாக நமக்கு நிம்மதி கிடைத்துவிடும். இந்த அல்லாஹ்விடத்தில் சரணடைகிற இந்த விவகாரத்தில் சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடைபெற்ற மிக அழகான சுவாரஸ்யமான கேட்பதற்கே மனதை வருடக்கூடியது போன்ற சில சம்பவங்கள் இருக்கிறது. அதே போன்று நபிமார்களுடைய காலத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சில சம்பவங்களை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வையே சார்ந்திருப்பது தொடர்பாக சொல்லி காட்டுகிறான். அந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்கும்போது நாம் தேடுகிற நிம்மதி எங்கு இருக்கிறது என்பதை மிக லேசாக அடையாளம் காண முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையிலே அது தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.